நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட பாலதி கண்ணு, இங்க கொஞ்சம் வாய. நீ சின்ன வயசுல போட்ட சின்ன சின்ன துணியெல்லாம் எங்க வச்சிருக்க? நீ குழந்தையில போட்ட துணி ஸ்டோர் ரூம்ல இருக்கும்ல. ஒரு வேலை பண்ணுமா, நீ போய் அதை கொஞ்சம் கொண்டு வாய. நீ சின்ன வயசுல போட்ட துணி. சின்ன வயசு துணியா? ஆனா அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? அந்த துணியெல்லாம் பார்த்து ஒரு சின்ன வயசுல நடந்ததையெல்லாம் நினைச்சு பாப்பேன். பெரிய பாட்டி, எனக்கு இப்ப மூடு இல்ல. நான் இன்னொரு வாட்டி எடுத்து கொடுக்குறேன். சரி போ, நான் போறதுக்கு அப்புறம் கொண்டாந்து கொடு. போ போ. சரி ஓகே ப்ளீஸ், இப்ப இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாதீங்க. உன்ன ஆரம்பிச்சிருவீங்களே. சரி கொண்டு வரேன். அட, இது எப்படி உடைஞ்சு போச்சு? கடவுளே, சின்ன வயசு துணிலாம் இங்கதானே இருக்கும். என்ன விஸ்வா, ஏதாவது வேணுமா? அது வந்து பாட்டி, என் பேக்கோட ஜிப் உடைஞ்சு போச்சு. வேற ஏதாவது பேக் இருக்குமா? கண்டிப்பா ஸ்டோர் ரூம்ல இருக்கு, எடுத்துக்கங்க. சரி ஓகே, தேங்க்யூ. அட, யாரு கதவை மூட்டது? தொறங்க. இது என்ன விளையாட்டு? கதவை திறங்க. நான் கதவை திறக்க மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். அது வரைக்கும் இந்த கதவை திறக்காது. ஆமா, கதவை திறக்க மாட்டோம். பேட்ச் அப் கேட்ச் அப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் கதவை திறக்க போறது இல்ல. ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் நிறுத்துங்க. ஆமா மாலதிகா, நீங்க ப்ளீஸ் விஸ்வ மாமாவை மன்னிச்சிடுங்க. எனக்காக மன்னிச்சிடுங்கக்கா, ப்ளீஸ்க்கா. நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாயிடுச்சு அவரோட பேக் ஜிப்பை உடைக்கிறதுக்கு. நீங்க இன்னும் கூட அவருக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க ப்ளீஸ் மாலதிகா. என்ன? அட தாமு, நீதான் என் பேக்கோட ஜிப்பை உடைச்சியா பொண்ணு? டேய் தாமு, நான் உன் மண்டைய புலந்து அடி பின்னி எடுத்துருவ. கதவை தொறடா. நான் கதவை திறக்க மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சு பேசுறத கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கதவை நான் திறப்பேன். வினய், நீங்க இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டீங்களா? ராத்திரி அவ்வளவு லேட்டா தூங்குனீங்க. நீங்க இவ்வளவு சீக்கிரம் முழிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமா, ஒன்றும் இல்லை, முழிப்பு வந்துருச்சு, அதான் எழுந்திருச்சிட்டேன். நான் உங்களுக்காக டீ போட்டு மேலே அனுப்பி வைக்கிறேன். அம்மா என்கிட்ட எதையோ மறைக்கிற மாதிரி எனக்கு அடிக்கடி தோணிகிட்டே இருக்கு. இதில் ஏதோ ஒன்று இருக்கு. அவங்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வேதனை இருக்கு. அது என்னன்னு இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சாகணும். சூடான பக்கோடா. ஆஹா, என்ன அருமையான வாசனை வருது. மாலதிகாவோட ஸ்பெஷல் ஃபேவரட் பக்கோடா. பாட்டி, இத நீங்க மாலதிகாக்காக தானே பண்ணீங்க? ஆமா தாமு, மாலதிக்கு இந்த பக்கோடானா ரொம்ப பிடிக்கும். அவளுக்காக தான் செஞ்சது. இப்பதான் அவளுக்கு பசியிலே எப்படி சாப்பிடுவா? என்கிட்ட கொடு, நான் சாப்பிடுறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து பக்கோடாவை காலி பண்ணிடலாம். சரி சரி, சீக்கிரம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கே. என்னது? இந்த பெரியவங்க இருக்காங்களே, அவங்க கூட குழந்தை மாதிரி நடந்துப்பாங்க. நம்மள உள்ள லாக் பண்ணிட்டு அப்புறம் அவங்க வெளியில சுட சுட பக்கோடா சாப்பிடுறாங்க. அவங்க வெளியில உட்காந்து பக்கோடா சாப்பிட்டுட்டு நம்மள இங்க உட்கார வச்சு வெறுப்பேத்துறாங்க. என்ன என்ன அப்படி பாக்குற? நானா உன்னை உள்ள தள்ளி கதை வடிச்சேன்? கடவுளே,
நான் உன்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் வேண்டிக்கிறேன். என்னைக்கும் என் பசங்க சந்தோஷமா இருக்கணும். விஸ்வாக்கும் மாலத்துக்கு நடுவுல என்ன குழப்பம் ஏற்பட்டு இருக்கோ அது சீக்கிரமா சரியாயி அவங்க 2 பேரும் நல்லபடியா வீட்டுக்கு வரணும். அப்புறம் வினய்க்கும் ஜீவிதா உறவுக்கும் நடுவுல எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் உருவாகக்கூடாது. 2 பேரும் அப்பாவிங்க. கள்ளம் கபடனா என்னன்னே தெரியாது, எல்லாத்தையும் ஒண்ணு நினைப்பாங்க. ப்ளீஸ் பாத்துக்கங்க, அவங்களுக்கு ஏமாத்தத்தை கொடுக்காதீங்க. இப்போதைக்கு இதுதான் என்னோட பிரார்த்தனை. வினய், நானும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அதை தெரிஞ்சுக்க தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். ஒன்றும் இல்லை வினய், அம்மா உண்மையை சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைன்னு அம்மா, இது சொல்ல. ஏன் மேலே சத்தியம். உங்களை தொல்லை பண்ணிட்டு இருக்கிற அந்த விஷயத்தை பற்றி நான் தெரிஞ்சாகணும். சரி வினய், நீ சத்தியம் பண்ணதுனால சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. அது என்னன்னா, நான் கவலைப்படுறதுக்கு காரணம் வித்யாதான். வித்யாவா? ஆமா வினய், ஏன் எனக்கு இப்படி தோணுதுன்னு தெரியல. வித்யா உனக்கும் ஜீவிதாக்கும் நடுவுல அவத்தோட மணி அடிக்க போறான்னு வினய் எனக்கு எப்படி தோணுதுன்னா, அவ உங்க 2 பேரையும் பிரிக்க போறாளன்னு. அம்மா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? வினய், நான் உண்மையதான் சொல்றேன். நான் என் கண்ணால பார்த்தேன். அவளுடைய நடவடிக்கையை நான் நெருக்கமா பார்த்திருக்கேன் வினய். அவ உன்னை அடையணும்னு கனவு காண்றா. அம்மா, இது உங்களோட தப்பான அபிப்பிராயம். தப்பான அபிப்பிராயமா? தப்பான அபிப்பிராயம் ஒரு வாட்டி வரலாம், பலமுறை வரக்கூடாது. உனக்கு இப்ப சொல்றேன் கேளு. உனக்கு ஞாபகம் இருக்கா, இன்னைக்கு முதல் தடவையா அவருக்காக ஒன்று சமைச்சிட்டு இருக்கேன். அவருக்காகவா? வினய் சாருக்காக. இங்க பாருங்க, உங்களுக்காக ஜூஸ். Thank you. வித்யா, இது ஜீவிதாவோட சேர். ஐ எம் சாரி. நான் உன்னோட அம்மா வினய், நான் தப்பா சொல்ல மாட்டேன். இதை யோசிக்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. வித்யாவால இப்படி கூடவா யோசிக்க முடியும்? வினய், இதுக்கு வித்யா மட்டும் காரணம் இல்ல, இதுக்கு நீயும் ஜீவிதாவும் தான் காரணம். வினய், புரிஞ்சுக்கோ. அவ அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்திருக்கா. அவளுக்கு அன்புனா என்னன்னு தெரியாம இருந்திருக்கா. எங்கேயும் அவளுக்கு மரியாதை கிடைச்சது இல்ல. அப்புறமா இங்க வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவ மனசு சுகமா இருக்கு. வினய், நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவளை உங்ககிட்ட இருந்து தூரமா வைக்க சொல்லி. முதல்லயே நீங்க 2 பேரும் அவளை இங்க இருந்து தூரமா வச்சிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா சொல்லு வினய். எனக்கு தெரியும் வினய், இதை கேட்டதுக்கு அப்புறம் நீ எவ்வளவு வேதனைப்படுவன்னு. ஆனா வினய், இந்த வேதனை இன்னும் வளர்றதுக்கு முன்னாடி நாம தான் இதை வெட்டி விட முயற்சி பண்ணணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வேதனை இன்னும் வளர்றதுக்கு முன்னாடி நாம தான் இதை வெட்டி விட முயற்சி பண்ணணும். ஆமா பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? அப்புறம் மாலதி எப்படி இருக்கா? நான் ரொம்ப நேரமா அவளோட போனுக்கு ட்ரை பண்றேன், ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா. அவகிட்ட போன் இருந்தா தானம்மா உனக்கு ரிப்ளை பண்றதுக்கு. நான் அவளை ஸ்டோர் ரூம்ல லாக் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டோர் ரூம்லயா? ஆமா, விஸ்வாவையும் மாலத்தையும் தான். அப்படியா? நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன், 2 பேரும் சண்டை போடாம இருக்கணும், சந்தோஷமா சிரிச்சு பேசணும். அத கேட்டதுக்கு அப்புறம் தான் கதவை திறப்பேன்னு சொல்லிட்டேன். வாவ் பாட்டி, வாவ், என்ன ஐடியா! இப்ப 2 பேருக்கு நடுவுல கண்டிப்பா சண்டை சரியாயிடும். ஆல் தி பெஸ்ட் பாட்டி. நீங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கங்க. பாய் பாட்டி. இது எப்படி பாசிபிளா இருக்க முடியும்? அப்போ வித்யா இத்தனை நாளா நம்மளை அப்படியே பார்த்துருக்கா? இல்ல, அம்மா தான் ஏதோ தப்பா நினைச்சிருக்காங்க. வித்யா நிச்சயமா அப்படி பண்ண மாட்டா.
வித்யா, நீ என்ன செய்யற? குட் மார்னிங் வினய் சார். இங்க பாருங்க, நான் கார்டன்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு அழகான ரோசஸ் கொண்டு வந்திருக்கேன்னு. உங்களுக்கு ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு ஜீவிதா மேடம் என்கிட்ட சொன்னாங்க. இதை இங்க வச்சிடுறேன். வித்யா, நீ ஒன்று செய்ய, இதெல்லாம் இருக்கட்டும், விடு. ஜீவிதா வந்து செஞ்சுப்பா. வினிசா, உங்களுக்கு முள்ளு குத்திருச்சு, ரத்தம் வருது. நான் போய் பேண்டேஜ் கொண்டு வரேன். இல்ல பரவாயில்ல, இல்ல பரவாயில்ல, பேண்டேஜை நானே போட்டுக்கிறேன். ஆஃபீஸ்க்கு வர டைம் ஆயிட்டு இருக்கு, நான் சீக்கிரம் கிளம்பணும். அதனால நீ ப்ளீஸ். என்னாச்சு? கதவை திறக்கட்ட. மாலதிக்கு ஏதாவது ஆயிடுச்சாங்க? அவசரப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. உனக்கு என்னாச்சு? ஏன் கத்துற? காக்ரோச் எங்க? ஆமா, காக்ரோச். மாத்தி மாத்தி ப்ளீஸ் என்ன காப்பாத்து. நான் காப்பாத்தணுமா? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்த. நீ மட்டும் இப்படி சொல்லாம இருந்திருந்தா பாட்டி இந்த மாதிரி காக்ரோச் இருக்கிற இடத்துல நம்மள அடைச்சு வைக்காம இருந்திருப்பாங்க. அட நீ என்ன, நீ முதல்ல என்ன வீட்டை விட்டு வெளில போடானே, இப்ப நீ இப்படி பேசுற? நான் ஒண்ணு உன்னை வெளியே போன்னு சொல்லல, நீயா தான் வந்து போறேன்னு சொன்ன. மறந்துட்டியா? அப்படியா? நீ என் கையால தண்ணி கூட வாங்கி குடிக்க விரும்பல. நீ மயக்கமே போட்டு கீழே விழுந்தாலும் என் கையில தண்ணி குடிக்க மாட்டேன். என் மேல அவ்வளவு வெறுப்பா? பாட்டி தண்ணி கொடுத்ததும் குடிச்ச, ஆனா நான் கொடுத்ததும் குடிக்கல. ஒருவேளை நீ இவ்வளவு தூரம் வெறுத்தா நான் இங்க இருந்து என்ன பிரயோஜனம்? போக தானே செய்வேன். அட, நான் சொல்றத முழுசா கேளு. தாமோது தண்ணியில 6 தூக்க மாத்திரை கலந்திருந்தா அத நான் குடிக்கல, புரியுதா? ஒருவேளை நான் தண்ணியை குடிச்சிருந்தா அப்புறம் நான் நிரந்தரமா தூங்கி போயிருப்பேன். அதுக்கு முன்னாடி நீ அந்த தண்ணியை குடிக்கிறத நான் தடுத்து நிறுத்த வந்தேன். ஏன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு. ஏன்னா நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் விஷ்வா. நீ என்ன இவ்ளோ காதலிக்கிறன்னா அப்புறம் எதுக்காக உன் மனசுல வெறுப்ப காட்டுற? என் தவறுகளை ஏன் மன்னிக்க மாட்டேங்கிற? நான் நினைச்சேன் இதுக்கப்புறம் நீ எப்பவும் என்கிட்ட வரவே மாட்டேன்னு. இல்ல விஷ்வா, அப்படியெல்லாம் இல்ல விஷ்வா. உன்னை விட்டு தூரமா போறதுக்கு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது, கனவுல கூட முடியாது. அப்புறம் கடந்த சில நாட்களா நான் உன்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன். அதெல்லாம் எதுக்குன்னா உன்னோட பொறுப்புகளை உனக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக தான் விஷ்வா. ஏன்னா நாளைக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தன்னோட அப்பா வெறும் பேருக்காக தான் அவனுக்காக இருக்காருன்னு அவன் நினைச்சிடக்கூடாது. நான் உனக்குள்ள அந்த குவாலிட்டிஸ பார்க்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீ என்னெல்லாம் பண்ணியோ அது எல்லாமே கரெக்ட் தான். ஒருவேளை நீ எனக்கு இப்படி பரீட்சை வைக்கலன்னா எனக்குள்ள இருக்கிற டேடியோட குவாலிட்டிஸ் கண்டிப்பா வந்திருக்காது. நான் நல்ல அப்பாவா இருந்திருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு ஒன்னால நான் நல்ல அப்பாவா இருக்கேன். மாத்தி, இதுக்கு நடுவுல நான் என்னெல்லாம் தப்பு பண்ணணும், அதுக்கு ஐ எம் ரியலி சாரி. என்ன மன்னிச்சிடு. மன்னிப்பு நான் தான் உன்கிட்ட கேட்கணும் விஷ்வா. நான் தான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். நான் உன்னை என்னென்னமோ சொல்லிட்டேன். ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. நீ என்ன பண்ணுவ பாவம், உன் மூளை அவ்வளோதான். என்ன? ஒண்ணுல நீ என்னைக்குமே எனக்கு சொக்க தங்கம். என் தங்கத்தை நான் ரொம்ப காதலிக்கிறேன்.
மிஸ்டர், மேடம் இந்த பிளேட் யாருக்காக எடுத்துட்டு போற? மேடம் வினய் சாரும் ஜீவிதா மேடமும் கார்டன்ல டிஃபன் பண்ண போறாங்களா? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல. என்ன வித்யா? சரி, நான் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். வித்யா, நீயும் சீக்கிரமா டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டு உன் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே? சரி. இந்த வினய் சாருக்கு என்னதான் ஆச்சு? காலையில இருந்து ஒரு மாதிரியாவே நடந்துக்கிறாரு. இது வினய் சாரோட போன் ஆச்சே. சார்ஜ் போட்டுட்டு அப்படியே மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இதை கொடுத்துட்டு வந்துடலாம். என்ன பண்ற? ஏன் கட்டிப்பிடிக்க கூடாதா? இப்பதான் நம்ம சண்டை முடிஞ்சு போச்சுல. ப்ளீஸ்ப்பா, ரெட் சிக்னல் போட்டுறாத. ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வண்டி ஓடுது. ப்ளீஸ். ஓகே ப்ளீஸ் விஷ்வா, நோ காதல் கீதல். ஏப்பா உனக்கு என்னாச்சு? பிரெக்னன்சி டைம்ல இந்த மாதிரி ரொமான்ஸ்லாம் பண்ண கூடாது. மாலதி மேடம், நம்ம எல்லாமே பண்ணலாம். நான் ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணிருக்கேன். டாக்டர் கிட்டயும் கேட்டிருக்கேன். டாக்டரே எந்த தடையும் இல்ல, என்ன வேணாலும் பண்ணுன்னு சொன்னாரு. ஓகே? ஓ, இதெல்லாம் டாக்டர் கிட்ட கேட்டியா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? மூளையே இல்ல. ஏன் வெக்கப்பட்டு அதுல வேலைக்கு ஆகாது செல்லம். வாங்க, இன்னைக்கு உங்களோட போர் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா பாட்டி, இப்ப முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நாங்க எப்பவும் சண்டை போட மாட்டோம். எப்பவுமே இதே மாதிரி இருங்க. மறுபடியும் ஏதாவது நாடகம் ஆடினீங்கன்னா பெரம்பெடுத்து அடிக்க வேண்டாம். பாட்டி, நாங்க உங்க பெரம்புக்கு வேலை கொடுக்க மாட்டோம். நாங்க இனிமே என்னைக்கும் சண்டை போட மாட்டோம். ப்ராமிஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டி இருக்காங்கல்ல, ரொம்ப சூப்பரா பிளான் போட்டிருக்காங்க வினய். ஒருவேளை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சரியா பேசிக்கலனா அவங்க 2 பேரையும் ஒரு ரூம்குள்ள போட்டு அடைக்கணுமா. அப்புறம் எல்லாத்தையும் மறந்து 2 பேரும் பேசிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். அப்புறம் பேச்சப் ஆயிடுமா. நோ ஆப்ஷன். என்னங்க ஜீவிதா, என்ன விளையாட்டு இது? வினய், உங்களை என் பக்கம் இழுக்கிறதுக்கு எனக்கு இந்த அளவுக்கு அது உரிமை இருக்குல்ல? அப்படியா? சரி, அப்போ இதை க்ளீன் பண்ண போறதும் நீதான். சரி, ஓகே, க்ளீன் பண்றேன். ஆஹா, அப்படி இல்ல. அப்புறம் வேற எப்படி? இப்படி. வினய் விடுங்க, இந்த விளையாட்டெல்லாம் நிறுத்துங்க ப்ளீஸ். இன்னைக்கு இந்த விளையாட்டை விளையாடி ஆகணும். வினய், வித்யா, வித்யா, நீ இங்க அது
உங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்துட்டு இருக்குன்னா சுந்தர் கிட்ட சொல்லியிருக்கலாமே. அவனே கொண்டு வந்து கொடுத்துருக்க போறான். நீங்க வரணும்னு என்ன அவசியம்? தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ற. வினய், நீங்க வித்யா கிட்ட ஏன் இப்படி பேசுறீங்க? அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். நான் இப்பவே போய் அவளை பார்த்துட்டு வரேன்.